ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கி தீராத காதலில் அத்தியாயம் 21லேருந்து 25 தான் பார்க்க போகிறோம். இதுதான் இறுதி அத்தியாயம். வாங்க கதையை கேட்கலாம். அத்தியாயம் 21. ஏற்காடு மலைகளில் மேகங்கள் மீண்டும் ஒரு முறை தரையிறங்கி வந்திருந்தன. ஆனால் இம்முறை அந்த பனிமூட்டம் அமைதியை கொண்டு வரவில்லை, ஒரு பெரும் போருக்கான எச்சரிக்கையே சுமந்து வந்தது. ராஜேந்திரன் மாளிகையில் விளக்குகள் அனைத்தும் அணைக்கப்படாமல் எரிந்து கொண்டிருந்தன. யாழ்னியின் தாய்மை செய்தி ஒரு புறம் மகிழ்ச்சியை தந்தாலும், விவேக் நாயரின் பின்னணியில் இருந்த அந்த நிழல் உலக கும்பல் சிவாவின் குடும்பத்தையே வேறெடுக்க துணிந்துவிட்டது. அன்று காலை சென்னை பிசினஸை கவனித்துக் கொண்டிருந்த சுரேஷிடம் இருந்து ஒரு பதற்றமான அழைப்பு வந்தது. அண்ணா, பெரிய துரோகம் நடந்துருச்சு. விவேக் நாயர் ஜெயிலில் இருந்தாலும் அவனோட ஆட்கள் நம்ம சென்னை அலுவலகத்தையே ஆக்கிரமிச்சிட்டாங்க. அருண் இப்போ அவங்க பிடியில் இருக்கான். சிவாவின் கண்கள் கோபத்தில் சிவந்தன. அவனது அந்த கம்பீரம் அறையின் மங்கலான வெளிச்சத்தில் ஒரு போர் வீரனை போல தெரிந்தது. இடது கணத்தில் இருந்த அந்த தழும்பு ஆவேசத்தில் துடித்தது. அவன் கையில் இருந்த காஃபி கோப்பை நொறுங்கியது. சுரேஷ், அருணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த விவேக்கோட பரம்பரையை அழிச்சிடுவேன். இப்போவே நான் கிளம்பி வரேன் என்று கர்ஜித்தான். யாழினி ஓடி வந்து சிவாவின் கையை பிடித்து கொண்டார். சிவா, நீங்க இப்போ போறது பாதுகாப்பு இல்லை. அவங்க உங்களை தான் குறி வைக்கிறாங்க. நம்ம குழந்தைய நினைச்சு பாருங்க என்று அழுது கொண்டே கெஞ்சினாள். சிவா அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். அவனது அணைப்பில் ஒரு விசித்திரமான உறுதி இருந்தது. யாழ்னி, இது என் கௌரவம் மட்டும் இல்லை, என் குடும்பத்தோட பாதுகாப்பு. அருண் திருந்தி நமக்கு உதவியா இருக்கான். அவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ அம்மாவோட இங்கே இரு. ராமு இங்க 100 பேரோட காவலுக்கு இருப்பான். நான் போயிட்டு வரேன் என்று கூறி அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தமிட்டான். அவனது அந்த உடைமை உணர்வு இப்போது ஒரு பாதுகாப்பாளனாக மாறியிருந்தது. சென்னை அடையார் பகுதியில் இருந்த ராஜேந்திரன் குரூப் அலுவலகம் ஒரு போர்க்களமாக மாறியிருந்தது. விவேக் நாயரின் வலதுகரமாக விளங்கிய சண்முகம் என்பவன் தனது ஆட்களுடன் அங்கே முகாமிட்டிருந்தான். அருண் ஒரு நாற்காலியில் கட்டப்பட்ட நிலையில் இருந்தான். சிவா தனது கருப்பு நிற காரில் சீறி பாய்ந்து வந்தான். அவனது கையில் ஒரு இரும்பு சங்கிலி இருந்தது. அவன் காரிலிருந்து இறங்கிய விதமே அங்கிருந்தவர்களை நடுங்க வைத்தது. அவனது ஆட்கள் சூழ்ந்து கொள்ள சிவா உள்ளே நுழைந்தான். சண்முகம், அருணை தொட உனக்கு எவ்வளவு தைரியம்? சிவாவின் குரல் அந்த அலுவலுமே அதிரும்படி ஒலித்தது. சண்முகம் சிரித்தான். சிவா, நீ ரொம்ப மாறிட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஒரு பொம்பளை பின்னாடி சுத்திட்டு இருக்கிற, உனக்கு எதுக்கு இந்த திமிர்? அருண் வேணும்னா உன்னோட எல்லா சொத்துக்களையும் எழுதி தந்துடு என்றார். சிவா ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவன் தனது இரும்பு சங்கிலியை சுழற்றினான். அடுத்த சில நிமிடங்கள் அங்கே ஒரு பயங்கரமான யுத்தம் நடந்தது. சிவாவின் ஆக்ரோஷம் இம்முறை ஒரு அசுதத்தனத்தை கொண்டிருந்தது. தன் குடும்பத்தை தொடர நினைத்த எவனையும் அவன் மன்னிக்க தயாராக இல்லை. ஒரு புலியின் வேகத்துடன் அவன் எதிரிகளை துவம்சம் செய்தான். கடைசியில் சண்முகத்தின் கழுத்தை பிடித்து தூக்கினான் சிவா. என் குடும்பம்தான் என் உலகம், அங்க கை வைக்க நீ யாருடா என்று அவனை தூக்கி எறிந்தான். அருணை விடுவித்தான். யுத்தம் முடிந்து அவர்கள் வெளியே வரும்போது சுரேஷ் அங்கே ஓடி வந்தான். அண்ணா, விவேக் நாயர் ஜெயிலிருந்து தப்பிச்சிட்டான். சிவா அதிர்ச்சி அடைந்தான். விவேக் தப்பித்தது அவனது குடும்பத்திற்கு ஒரு பெரிய ஆபத்து. அவன் உடனடியாக யாழினிக்கு அழைத்தான். ஆனால் யாழினியின் அலைபேசி அணைத்து வைக்கப்பட்டு இருந்தது. சிவாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்றது. ராமு, யாழினி எங்க என்று கத்தினான். மறுபுறம் ராமுவின் குரல் தழுதழுத்தது. ஐயா, மன்னிச்சிடுங்க. விவேக் நாயரோட ஆட்கள் ஏற்காடு மாளிகைக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அம்மாவையும் யாழ்னி அம்மாவையும் கடத்திட்டு போயிட்டாங்க. சிவா அப்படியே நிலை குலைந்து போனான். அவனது ஆக்ரோஷம் இப்போது ஒரு பெரும் நெருப்பாக மாறியது. விவேக், உன்னை நான் உயிரோட விடமாட்டேன்டா என்று கர்ஜித்தபடி காரில் ஏறினான். ஏற்காடு மலைச்சரிவில் இருந்த ஒரு பழைய பாலடைந்த பங்களா. அங்கே லட்சுமி அம்மாவும் யாழ்னியும் கட்டி வைக்கப்பட்டிருந்தன. விவேக் நாயர் ஒரு துப்பாக்கியுடன் அங்கே நின்றான். பாத்தியா யாழ்னி, உன் புருஷன் சிங்கம்னு நினைச்சியே, இன்னைக்கு அவன் என் காலுக்கு கீழே வரப்போறான் என்று ஏளனமாக சிரித்தான். யாழ்னி அவனை துணிச்சலாக பார்த்தாள். சிவா வரப்போறது உன்னை கொள்ளதான் விவேக். ஒரு கர்ப்பிணி பெண்ணை தூக்கிட்டு வந்து நீ பெரிய வீரனை நிரூபிச்சிட்ட என்றாள். திடீரென்று மாளிகையின் கதவு இடி விழுந்தது போல திறக்கப்பட்டது. அவனது கையில் துப்பாக்கி இல்லை, வெறும் ஆத்திரம்தான் இருந்தது. விவேக், என் மனைவியையும் அம்மாவையும் விட்டுடு. உனக்கு நான் வேணும், அவ்வளவுதானே? இதோ வந்துட்டேன் என்று கைகளை உயர்த்தி கொண்டு முன்னேறினான். விவேக் துப்பாக்கியை யாழ்னியின் தலையில் வைத்தான். நிலு சிவா, ஒரு அடி முன்னாடி வந்த உன் பொண்டாட்டி செத்துடுவா. சிவா நின்றான். அவனது கண்கள் யாழினியை பார்த்தன. அந்த பார்வையில் ஒரு தீராத காற்றல் மற்றும் ஒரு பெரிய மன்னிப்பு இருந்தது. யாழ்னி, பயப்படாத என்று முணுமுணுத்தான். அந்த தருணத்தில் சுரேஷும் அருணும் பின்னால் இருந்து புகுந்தன. சுரேஷ் மின்சார இணைப்பை துண்டித்தான். அரை இருளில் மூழ்கியது. அடுத்த நொடி அங்கே ஒரு பயங்கரமான கைகலப்பு நடந்தது. இருட்டில் சிவாவின் கண்கள் வேட்டை நாயை போல மின்னின. அவன் விவேக் நாயரை தேடி பிடித்து அவனது கையை பிடித்து திருப்பினான். துப்பாக்கி தெரித்து விழுந்தது. சிவா விவேக்கை ஓங்கி ஒரு அறை அறைந்தான். என் பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்டின அன்னைக்கே நான் ஒரு சபதம் எடுத்தேன். அவ மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட இந்த உலகம் தாங்காதுன்னு. இன்னைக்கு உன் கதை முடிஞ்சுதுடா என்று அவனை தூக்கி எறிந்தான். கலவரம் அடங்கியது. போலீசார் வந்து விவேக் நாயரை இழுத்து சென்றனர். சிவா ஓடி வந்து யாழ்னியின் கட்டுகளை அவிழ்த்தான். அவளை தன் மார்போடு அணைத்து கொண்டான். யாழ்னி, மன்னிச்சிடு. நான் உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னேன், ஆனா உனக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுச்சு என்று அழுது கொண்டே கூறினான்.
யாழினி சிவாவின் முகத்தை தன் கைகளால் ஏந்தினாள். இல்ல சிவா, நீங்க வந்துட்டீங்கல்ல, அது போதும். நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம் என்றாள். அங்கே சுரேஷும் அருணும் வந்து நின்றன. அண்ணா, எங்களை மன்னிச்சிடுங்க, நாங்க உங்களை விடமாட்டோம் என்றன. சிவா அவர்களை தழுவி கொண்டான். ஒரு பெரிய யுத்தம் முடிவுக்கு வந்தது. குடும்ப துரோகங்கள் மறைந்து ஒரு புதிய பிணைப்பு பிறந்தது. அன்றிரவு ஏற்காடு மாளிகை மீண்டும் ஒளியால் நிறைந்தது. லக்ஷ்மி அம்மா அனைவருக்கும் பொங்கல் செய்து பரிமாறினார். இது ஒரு புதிய ஆரம்பம். சிவா யாழ்னியை பால்கனிக்கு அழைத்து சென்றான். பனிமூட்டம் மறைந்து வானத்தில் நிலவு பிரகாசமாக தெரிந்தது. யாழ்னி, இனிமே இந்த வன்முறை நம்ம வாழ்க்கையில இருக்காது. நான் எல்லா பிசினஸையும் சுரேஷ் கிட்டையும் அருண்கிட்டையும் ஒப்படைக்க போறேன். நான் இனிமே வெறும் உன் சிவாவா மட்டும்தான் இருப்பேன் என்றான். யாழினி புன்னகைத்தாள். உங்க ஆக்ரோஷம் குறையாதுன்னு எனக்கு தெரியும் சிவா. ஆனா அந்த ஆக்ரோஷம் இனிமே என் மேல இருக்கிற அன்பா மட்டும்தான் இருக்கணும் என்றாள். சிவா அவளை தன் பக்கம் இழுத்து அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தமிட்டான். தீராத காதல் யாழ்னி, இது என்னைக்குமே குறையாது என்று முணுமுணுத்தான். அத்தியாயம் 22. ஏற்காடு மலை சரிவுகளில் அன்றைய பொழுது ஒரு விசித்திரமான அமைதியுடன் விடிந்தது. விவேக் நாயரின் கடத்தல் முயற்சியிலிருந்து யாழ்னியும் லட்சுமி அம்மாவை மீட்ட பிறகு சிவாவின் உள்ளத்தில் ஒரு பெரும் எரிமலை குமரிக் கொண்டிருந்தது. தனது குடும்பத்தின் நிழலை தீண்ட நினைத்த எவனும் இந்த மண்ணில் நடமாடக்கூடாது என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். சென்னையில் தப்பித்து சென்ற விவேக் நாயரின் கூட்டாளிகள் இப்போது ஆந்திரா எல்லையை ஒட்டி உள்ள ஒரு ரகசிய இடத்தில் பதுங்கியிருப்பதாக சிவாவிற்கு தகவல் கிடைத்தது. அன்று காலை சிவா தனது அறையில் கருப்பு நிற சட்டையை அணிந்து கைமடிப்புகளை சுருட்டிவிட்டபடி கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டிருந்தான். ஒரு போர்க்களத்திற்கு தயாராகும் வீரனைப் போல இருந்தான். இடது கன்னத்தில் இருந்த அந்த தழும்பு ஆவேசத்தில் துடித்தது. யாழினி மெதுவாக அறைக்குள் நுழைந்தாள். அவள் இப்போது 7 மாத கர்ப்பிணி. அவளது நடையில் ஒரு கனிவும் முகத்தில் ஒரு தாய்மைக்குரிய பொலிவும் மின்னியது. அவள் சிவாவின் அருகில் வந்து அவனது சட்டையின் காலரை சரி செய்தாள். சிவா, மறுபடியும் கிளம்பிட்டீங்களா? இப்போதான் எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். நமக்காக, நம்ம குழந்தைக்காக நீங்க இங்கேயே இருக்கக்கூடாதா? யாழினியின் குரல் கெஞ்சலும் கவலையும் கலந்திருந்தது. சிவா அவளது முகத்தை இரு கைகளாலும் ஏந்தினான். அவனது கரடுமுரடான கைகள் அவளது மென்மையான கன்னங்களை தொடும்போது ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது. யாழ்னி, இது பழி வாங்குறது இல்ல, பாதுகாக்கிறது. விவேக் நாயர் இப்போ ஒரு முறிஞ்ச பாம்பு. அவனோட தலையை நசுக்கல்னா அவன் மறுபடியும் விஷத்தை கக்குவான். உன்னையும் நம்ம குழந்தையும் நிம்மதியா வாழ வைக்கணும்னா இந்த ஒரு போர் எனக்கு தேவை. இதுதான் கடைசி என்றான் அவன் உறுதியுடன். சிவா, எனக்கு பயமா இருக்கு. உங்க ஆக்ரோஷம் உங்களையே காயப்படுத்திடுமோன்னு பயமா இருக்கு என்று கூறி அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள் யாழினி. சிவா அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். பயப்படாத யாழினி, உன் தாலிபாக்கு என்னை எப்பவும் காப்பாத்தும். நான் வந்துடுவேன் என்று கூறி அவளது நெற்றியில் ஒரு நீண்ட முத்தமிட்டான். அவனது அந்த உடைமை உணர்வு இப்போது ஒரு தீராத காதல் அவளை சுற்றி அரணமைத்தது. மதியம் 2 மணி. சென்னை ஆந்திரா எல்லையிலிருந்து ஒரு பழைய சுண்ணாம்பு தொழிற்சாலை. சிவா தனது வாகனங்களுடன் அங்கே வந்து சேர்ந்தான். அவனுடன் சுரேஷும் அருணும் இருந்தனர். அவர்கள் இப்போது சிவாவின் நம்பிக்கைக்குரிய தளபதிகளாக மாறியிருந்தனர். அண்ணா, உள்ளே 200 பேருக்கும் மேல இருக்காங்க. விவேக் நாயர் ஒரு பெரிய கும்பலையே திரட்டி வச்சிருக்கான் என்றான் சுரேஷ் பதற்றத்துடன். சிவா தனது இடுப்பில் இருந்த கை துப்பாக்கியை சரிபார்த்து கொண்டான். 200 இல்ல, 2000 பேர் இருந்தாலும் இன்னைக்கு அவங்க பணம்தான் இங்கிருந்து வெளியே போகும். சுரேஷ், நீ பின்னால இருந்து கவனிச்சுக்கோ. அருண், நீ வலது பக்கம் போ. நான் நேரா உள்ள போறேன் என்று கர்ஜித்தான். சிவா தொழிற்சாலைக்குள் நுழைந்தான். அவனது ஒவ்வொரு காலடி சத்தமும் அந்த பாழடைந்த கட்டிடத்தில் எமனது வருகையைப் போல எதிரொலித்தது. எதிரிகள் சிவாவை சூழ்ந்து கொண்டனர். ஆனால் சிவாவின் ஆக்ரோஷம் கட்டுக்கடங்காமல் இருந்தது. அவன் ஒரு காட்டு மிருகத்தைப் போல பாய்ந்தான். தன் மனைவியை தூக்க துணிந்த கரங்களை அவன் இரக்கமின்றி ஒடித்தான். அங்கே ஒரு பயங்கரமான இரத்த களரி நடந்தது. சிவாவின் ஒவ்வொரு அடியிலும் யாழ்னியின் கண்ணீருக்கான பதில் இருந்தது. கடைசியில் தொழிற்சாலை மேல்தளத்தில் விவேக் நாயர் பதுங்கியிருப்பதை சிவா கண்டான். அவன் படிகளில் சீறி பாய்ந்து ஏறினான். விவேக், வெளியே வாடா! சிவாவின் கர்ஜனையில் அந்த இடமே அதிர்ந்தது. விவேக் நாயர் ஒரு துப்பாக்கியுடன் வெளிப்பட்டான். அவன் முகம் பயத்தில் வெளிரி போயிருந்தது. சிவா, நில்லு! ஒரு அடி முன்னாடி வந்தா சுட்டுடுவேன். சிவா சிரித்தான். அந்த சிரிப்பு ஒரு பேயைப் போல இருந்தது. சுடு விவேக், என் உடம்புல படுற ஒவ்வொரு தோட்டாவும் என் காதலை இன்னும் அதிகமாக்கும். ஆனா நீ சாகிறதுக்கு முன்னாடி உன்னால ஒரு தோட்டாவை கூட சுட முடியாது என்று முன்னேறினான். விவேக் துப்பாக்கியை இயக்க முயன்றான். ஆனால் சிவா மின்னல் வேகத்தில் பாய்ந்து அவனது மணிக்கட்டை பிடித்து திருப்பினான். துப்பாக்கி கீழே விழுந்தது. சிவா விவேக்கை ஓங்கி ஒரு அறை அறைந்தான். அவன் தரையில் விழுந்து ரத்தத்தை கக்கினான். என் பொண்டாட்டியை கடத்தின அந்த ஒரு நிமிஷமே உன்னோட விதி எழுதப்பட்டுடுச்சுடா என்று அவன் கழுத்தை பிடித்து தூக்கினான். அந்த நேரத்தில் சுரேஷ் ஓடி வந்தான். அண்ணா, வேண்டாம், இவனை சட்டப்படி போலீஸ் கிட்ட ஒப்படைப்போம். நீங்க கரப்படைஞ்ச கைகளோட வீட்டுக்கு போக வேண்டாம். அண்ணி காத்துட்டு இருக்காங்க என்றான். சிவாவின் கைகள் நடுங்கின. அவனது ஆக்ரோஷம் யாழ்னியின் நினைவால் மெதுவாக்கப்பட்டது. அவன் விவேக்கை உதறி தள்ளினான். உன்னை இன்னைக்கு உயிரோட விடுற விவேக், ஆனா உன் வாழ்க்கை முழுசும் ஜெயில் கம்பிகளுக்கு பின்னால் தான் கழியும். இனிமே நீ ராஜேந்திரன் குடும்பத்தோட நிழலை கூட தீண்ட முடியாது. யுத்தம் முடிந்தது. விவேக் நாயர் மற்றும் அவனது கும்பல் போலீசாரால் கைது செய்யப்பட்டது. சிவா வெளியே வந்தான். அவன் சட்டை ரத்தத்தாலும் தூசியாலும் அழுக்கா இருந்தது. ஆனால் அவனது முகத்தில் ஒரு பெரிய நிம்மதி தெரிந்தது. அவன் உடனடியாக யாழினிக்கு அழைத்தான். யாழினி, எல்லாம் முடிஞ்சது, நான் வந்துட்டு இருக்கேன். மறுபுறம் யாழினியின் குரலில் இருந்த அந்த நிம்மதி சிவாவின் இதயத்தை ஆற்றியது.
சீக்கிரம் வாங்க சிவா, நமக்காக நான் காத்துட்டு இருக்கேன். மாலை 6 மணி. சிவா ஏற்காடு மாளிகைக்கு திரும்பினான். மாளிகையின் நுழைவாயிலே யாழ்னி ஆரத்தி தட்டுடன் காத்து கொண்டிருந்தார். லக்ஷ்மி அம்மா அழுது கொண்டே சிவாவை வரவேற்றார். யாழ்னி சிவாவிற்கு ஆர்த்தி எடுத்தாள். காயம் எதுவும் இல்லை சிவா என்று கவலையுடன் கேட்டார். சிவா சிரித்து கொண்டே அவளது கையை பற்றி கொண்டான். உன் காதல் இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன கீறல் கூட விழாது யாழ்னி. அவன் அவளை அணைத்து கொண்டு உள்ளே அழைத்து சென்றான். அன்று இரவு ஏற்காடு மாளிகையில் ஒரு அமைதியான சூழல் நிலவியது. சுரேஷும் அருணும் சிவாவின் பிசினஸில் ஒரு புதிய வெளிப்பாட்டுத்தன்மையை கொண்டு வருவதாக வாக்குறுதி அளித்தனர். இரவு 10 மணி. பால்கனியில் சிவாவும் யாழ்னியும் அமர்ந்திருந்தன. மழைக்காற்று ஜாஸ்மின் மனத்துடன் வீசியது. யாழ்னி, இன்னைக்கு தான் என் மனசு முழுசா அமைதியா இருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையில எந்த போராட்டமும் இருக்காது. நான் எல்லா வன்முறை வேலைகளையும் விட்டுட்டேன். நான் இனிமே வெறும் உன் கணவராகவும் நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவாகவும் மட்டும்தான் இருப்பேன் என்றான் சிவா. யாழ்னி சிவாவின் தோளில் சாய்ந்து கொண்டாள். உங்க ஆக்ரோஷமான காதல் எனக்கு பிடிச்சிருந்தது சிவா. ஆனா உங்களோட இந்த அமைதியான அன்பு எனக்கு இன்னும் பிடிச்சிருக்கு. நம்ம குழந்தை உங்களை ஒரு ஹீரோவா பார்க்கும் என்றாள். சிவா அவளை தன் பக்கம் இழுத்து அவளது கூந்தலில் முகம் புதைத்தான். அத்தியாயம் 23. ஏற்காடு மலைச்சரிவுகளில் கோடை காலத்தின் ஆரம்பம் ஒரு மெல்லிய வெப்பத்துடனும் அதை தணிக்கும் மாலை நேர குளிர்ச்சியுடனும் கலந்திருந்தது. ராஜேந்திர மாளிகையில் இப்போது ஒரு புனிதமான அமைதி நிலவியது. துப்பாக்கி சத்தங்களும் துரோகத்தின் நிலைகளும் மறைந்து அங்கே ஒரு புதிய உயிரின் வருகைக்கான காத்திருப்பு மேலோங்கி இருந்தது. யாழ்னி இப்போது 9வது மாதத்தில் இருந்தாள். அவளது முகம் ஒரு தெய்வீக பொலிவுடன் மின்னியது. அந்த மாளிகையை அவளை சுற்றித்தான் இயங்கிக் கொண்டிருந்தது. லக்ஷ்மி அம்மா ஒரு நிமிடம் கூட அவளை தனியாக விடவில்லை. சிவாவோ முன்னெப்போதையும் விட இப்போது இன்னும் ஆக்ரோஷமான பாதுகாப்பை அவளுக்கு வழங்கி கொண்டிருந்தான். ஆனால் அந்த ஆக்ரோஷம் இம்முறை எதிரிகளுக்கு எதிரானதல்ல. யாழ்னிக்கு ஒரு சிறு அசௌகரியம் கூட வந்துவிடக்கூடாது என்ற அக்கறையினால் உருவானது. அன்று காலை சிவா தனது லேப்டாப்பில் வேலையாக இருந்தான். இருந்தாலும் அவனது ஒரு கண் எப்போதும் யாழினியின் மீதே இருந்தது. ஒரு ஆழமான கம்பீரம் கொண்ட அந்த மனிதன் யாழினி எழுந்து நடந்தால் கூட பதறிப்போய் அவள் அருகே ஓடி வருவான். யாழினி, ஏன் இப்போ எழுந்த? உனக்கு ஏதாவது வேணும்னா ராமுவை கூப்பிட வேண்டியதானே என்று கடிந்து கொண்டான் சிவா. யாழினி சிரித்தாள். அந்த சிரிப்பில் ஒரு மென்மை இருந்தது. சிவா, நான் ஒரு நோயாளி இல்லை, சும்மா உட்கார்ந்திருந்தா எனக்கு கால் மரத்து போகுது, கொஞ்சம் தோட்டத்துல நடந்துட்டு வரனே என்றாள். சிவா உடனே எழுந்து அவள் அருகே வந்தான். அவளது கையை மிக மென்மையாக பற்றி கொண்டான். சரி, என் கையை பிடிச்சிட்டு நட. நான் இல்லாமல் நீ ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது, புரியுதா? அவனது அந்த உடைமை உணர்வு இப்போது ஒரு தந்தையின் பொறுப்பாக மாறியிருந்தது. அவர்கள் தோட்டத்திற்கு சென்றனர். அங்கே ஜாஸ்மின் மலர்கள் பூத்து குலுங்கின. அந்த நறுமணம் காற்றில் கலந்திருந்தது. யாழினி ஒரு ரோஜா செடியின் அருகே நின்று அதன் இதழ்களை வருடினான். சிவா, நம்ம குழந்தை பிறந்ததும் நம்ம பழைய சேரி பகுதியை நம்ம புதுப்பிக்கணும். அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடம் கட்டித்தரணும். நீங்க பட்ட கஷ்டத்தை வேறு யாரும் படக்கூடாது என்றாள் யாழினி. சிவா அவளை பெருமிதத்துடன் பார்த்தான். நிச்சயமா யாழினி, நீ சொன்ன அது கட்டளை. அம்மாப்பேட்டை சேரியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலும் ஸ்கூலும் சீக்கிரமே அமையும். இதோ நம்ம வாரிசு வந்ததும் முதல் வேலையா அதைத்தான் ஆரம்பிக்க போறேன் என்றான் அவன் உறுதியுடன். மதியம் 2 மணி. திடீரென்று வானம் கருத்தது. ஏற்காடு மலைகளில் எதிர்பாராத விதமாக ஒரு பெரும் புயல் வீசத் தொடங்கியது. பலத்த காற்று ஜன்னல்களை தட்டியது. மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. அப்போது யாழினியின் முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது. அவள் தன் வயிற்றை பிடித்து கொண்டு சோஃபாவில் சரிந்தாள். அத்தை, சிவா வலிக்குது என்று அலறினாள். சிவாவின் இதயம் ஒரு நிமிடம் நின்றது. அவனது உருவம் பதற்றத்தில் நடுங்கியது. அவன் ஓடி வந்து யாழினியை தாங்கிக் கொண்டான். யாழினி, என்னாச்சு? பயப்படாத, நான் இருக்கேன். லக்ஷ்மி அம்மா ஓடி வந்தா. சிவா, பனிக்கூடம் உடைஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன், இப்போவே ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். வெளியே மழை பேயாய் பெய்து கொண்டு இருந்தது. மரம் முறிந்து விழுந்த சத்தம் கேட்டது. சுரேஷும் அருணும் காரை தயார் செய்தனர். சிவா யாழ்னியை அப்படியே தூக்கி கொண்டு ஓடினான். அவளது ரத்தமும் வியர்வையும் அவனது சட்டையில் பட்டாலும் அவன் அதை பொருட்படுத்தவில்லை. அவனது கண்களில் இப்போது கண்ணீர் திரண்டிருந்தது. சிவா, என்னால முடியல, வலி தாங்கல என்று யாழ்னி சிவாவின் சட்டை இறுக்கமாக பற்றி கொண்டார். யாழ்னி, மூச்சை இழுத்துப்படி, இதோ வந்தாச்சு, உனக்கு ஒன்றும் ஆகாது. இந்த சிவா உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை அம்மன் கூட தொட முடியாது என்று கர்ஜித்தான். அவனது ஆக்ரோஷம் இப்போது ஒரு தெய்வத்தின் வேண்டுதலைப் போல ஒலித்தது. மலைப்பாதையில் கார் சென்றபோது பெரிய பாறை சரிந்து பாதையை மறைத்திருந்தது. சுரேஷ் பிரேக் போட்டான். அண்ணா, வழி அடக்கப்பட்டிருக்கு, காரை எடுக்க முடியாது என்று பதறினான் சுரேஷ். சிவாவின் கண்கள் சிவந்தன. அவனது ஆக்ரோஷம் அதன் உச்சிக்கே சென்றது. வழி இல்லைனா வழியை உருவாக்கணும்டா என்று காரில் இருந்து இறங்கினான். மழையில் நனைந்த அவனது கருப்பு சட்டை அவனது தசை நார்களை இறுக்கி காட்டியது. அவன் அந்த பெரிய பாறையை தனது தோள்களால் முட்டினான். அவனது பலம் அந்த பாறையை மெல்ல அசைத்தது. அவனது தோளில் இருந்த ரத்தம் கசிந்தது. ஆனாலும் அவன் விடவில்லை. தன் மனைவின் உயிர் ஆபத்தில் இருக்கும்போது அவனுக்கு வலி ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. சுரேஷ், அருண், வந்து தள்ளுங்கடா என்று கத்தினான். மூவரும் சேர்ந்து அந்த பாறையை சரித்து வழி ஏற்படுத்தின. சிவா மீண்டும் காருக்குள் வந்து யாழ்னியை தன் மார்போடு அழைத்து கொண்டான். யாழ்னி, இதோ வந்துட்டோம், கண்ணத்தர.
அடுத்த அரை மணி நேரத்தில் அவர்கள் சேலத்தின் மிகப்பெரிய மருத்துவமனைக்கு சென்றனர். யாழினி பிரசவ அறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். வெளியே சிவா ஒரு சிங்கத்தைப் போல அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். அவனது சட்டையில் இரத்தம், சேறு, வியர்வை என எல்லாம் கலந்திருந்தது. அவனது கைகள் நடுங்கின. முன்னெப்போதும் இல்லாத ஒரு பயம் அவனை ஆட்கொண்டிருந்தது. துப்பாக்கி சத்தத்தை கேட்டு அஞ்சாத அந்த மனிதன் ஒரு பெண்ணின் பிரசவ வலிக்கு முன்னால் சிலையாகி நின்றான். லக்ஷ்மி அம்மா அவன் அருகே வந்து அவன் தோளை தொட்டா. சிவா, தைரியமா இருப்பா, அவளுக்கு ஒன்றும் ஆகாது. அம்மா, அவ பட்ட வலிக்கு முன்னால நான் செஞ்சவெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணுதுமா. ஒரு உயிரை கொடுக்க ஒரு பெண் இவ்வளோ கஷ்டப்படணுமா? என் யாழ்னி பாவமா என்று சிவாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. திடீரென்று அந்த அறைக்குள் இருந்து ஒரு மெல்லிய அழுகை சத்தம் கேட்டது. ஒரு மழலையின் குரல் அந்த மருத்துவமனை வராண்டாவையே அதிர வைத்தது. செவிலியர் வெளியே வந்தா. வாழ்த்துக்க சார், அழகான பெண் குழந்தை, அம்மாவும் குழந்தையும் நலமா இருக்காங்க. சிவா அப்படியே தரையில் அமர்ந்தான். அவனது ஆக்ரோஷம், கர்வம் எல்லாம் அந்த ஒரு வினாடியில் கரைந்து போயின. அவன் கைகளை கூப்பி சூரியனை நோக்கி வணங்கினான். சிறிது நேரத்திற்கு பிறகு சிவா அறைக்குள் அனுமதிக்கப்பட்டான். யாழ்னி களைப்புடன் படுத்திருந்தாள். அவள் அருகே ஒரு சிறிய ரோஜா மொட்டு போல பெண் குழந்தை கிடந்தது. சிவா மெதுவாக அவள் அருகே சென்றான். யாழினி கண்களை திறந்து அவனை பார்த்து புன்னகைத்தாள். சிவா, நம்ம குழந்தை உங்களை மாதிரியே மூக்கு, அதே கண்கள். சிவா குழந்தையை தனது கரடுமுரடான கைகளில் ஏந்தினான். அவனது பெரிய கைகளுக்குள் அந்த குழந்தை அத்தனை சிறியதாக தெரிந்தது. அவனது கன்னத்தில் இருந்த அந்த தழும்பு குழந்தையின் பிஞ்சு விரல்கள் படும் தூரத்தில் இருந்தது. என் தேவதை, என் உயிர் என்று முணுமுணுத்தான் சிவா. அவனது கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் குழந்தையின் காலில் பட்டது. யாழினி அவன் கையை பற்றி கொண்டாள். சிவா, இதுதான் நம்ம தீராத காதலோட சாட்சி. இனிமே நம்ம வாழ்க்கையில ரத்தம் இருக்காது, கண்ணீர் இருக்காது, வெறும் சிரிப்பு மட்டும்தான். சிவா குனிந்து யாழ்னியின் நெற்றியில் ஒரு நீண்ட முத்தமிட்டான். அப்புறம் தன் மகளின் நெற்றியில் முத்தமிட்டான். வாக்குறுதி தரேன் யாழ்னி, இனி என் மகளோட சிரிப்புக்காக நான் இந்த உலகத்தையே மாத்துவேன். இவளை நான் மகாராணி மாதிரி வளர்ப்பேன். யாராவது இவளை ஒரு சின்ன பார்வை பார்த்தா கூட என்று அவன் ஆக்ரோஷமாக தொடங்கினான். யாழ்னி சிரித்தபடி அவனை தடுத்தாள். அதே ஆக்ரோஷம், ஆனா இப்ப அது ஒரு அப்பாவோட பாசமா இருக்கு. அது போது சிவா. அந்த மலை இரவில் ஏற்காடு மலைகளில் உச்சியில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. சிவாவின் ஆக்ரோஷமான காதல் இப்போது ஒரு புதிய உயிரை பாதுகாக்கும் கவசமாக மாறியிருந்தது. அத்தியாயம் 24. மருத்துவமனையில் இருந்து ஏற்காடு மாளிகைக்கு திரும்பிய அந்த நாள் ராஜேந்திரன் குடும்பத்தின் வரலாற்றிலே ஒரு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய நாள். மாளிகையின் நுழைவாயிலில் இருந்து வரவேற்பறை வரை மல்லிகை பூக்களாலும் மாவிலை தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. யாழினி கையில் அந்த பிஞ்சு மொட்டை ஏந்தியபடி காரில் இருந்து இறங்கிய போது லக்ஷ்மி அம்மா ஆர்த்தி தட்டுடன் காத்து நின்றா. வாமா யாழினி, என் வம்சத்தை வாழ வைக்க வந்த மகாலட்சுமியை அழைச்சிட்டு வா என்று கண்கள் பணிக்க சொன்னான். சிவா யாழினியின் பின்னால் ஒரு நிழல் போல நின்றிருந்தான். அவனது பார்வையில் ஒரு புதிய நிதானம் குடியேறியிருந்தது. அவன் அடிக்கடி குனிந்து யாழ்னியின் கையில் இருக்கும் தன் மகளை பார்த்து கொண்டான். அந்த பிஞ்சு விரல்கள் அசைவதை காண்பது அவனுக்கு உலகையே வென்ற சந்தோஷத்தை தந்தது. அம்மா, உள்ள போலாமா? யாழ்னிக்கு ரொம்ப நேரமா நிக்கிறது கஷ்டமா இருக்கும் என்று மென்மையாக சொன்னான் சிவா. அவனது ஆக்ரோஷமான குரலில் இப்போது ஒரு கனிவு இருந்தது. மாளிகைக்குள் நுழைந்ததும் பெரிய ஹாலில் சுரேஷும் அருணும் காத்து நின்றனர். அவர்கள் கையில் ஒரு பெரிய வெள்ளி தொட்டில் இருந்தது. அண்ணா, இது நம்ம பாப்பாவுக்காக நாங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கினது. பாப்பா இதுல தான் தூங்கணும் என்றான் சுரேஷ் உற்சாகமாக. சிவா சுரேஷின் தோளை தட்டினான். நல்லா இருக்கு சுரேஷ், ஆனா என் பொண்ணு என் மார்பிள தான் தூங்குவா. அதுக்கப்புறம் தான் இந்த தொட்டில் எல்லாம் என்றான் சிரித்துக்கொண்டே. அவனது அந்த உடைமை உணர்வு இப்போது தன் மகளின் மீது திரும்பி இருந்தது. நாட்கள் மெல்ல நகர்ந்தன. மாளிகை எங்கும் மழலையின் சிரிப்பும் சிவாவின் அதட்டல்களும் ஒழித்து கொண்டிருந்தன. ஆம், சிவா ஒரு சாதாரண தந்தையாக இருக்கவில்லை. அவன் ஒரு ஆக்ரோஷமான தந்தையாக இருந்தான். குழந்தை அழுதால் டாக்டரை வர சொல்லு என்பான். குழந்தை சிரித்தால் எல்லோருக்கும் இனிப்பு கொடு என்பான். ராமுவும் மற்ற வேலையாட்களும் சிவாவின் இந்த மாற்றத்தை கண்டு வியந்து போயினர். ஒரு மாலை நேரம் யாழ்னி குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டு தூங்க வைத்து கொண்டிருந்தார். சிவா மெதுவாக அறைக்குள் நுழைந்தான். அவனது கையில் ஒரு ஃபைல் இருந்தது. யாழ்னி தூங்கிட்டாளா என்று ரகசிய குரலில் கேட்டான். யாழ்னி புன்னகையுடன் தலையாட்டினான். ஆமாம் சிவா, இப்பதான் தூங்கினா. என்ன அது? சிவா அவள் அருகே அமர்ந்தான். இது அம்மாப்பேட்டை சேரிக்கான திட்ட அறிக்கை. நீ சொன்ன மாதிரி அங்கே ஒரு பெரிய மருத்துவமனையும் பள்ளிக்கூடமும் கட்ட போறேன். அதுக்கு யாழ்னி லக்ஷ்மி அறக்கட்டளைன்னு பேர் வச்சிருக்கேன். இதுதான் இந்த இடத்தோட வரைபடம் என்றான் பெருமிதத்துடன். யாழ்னி அந்த ஃபைலை பார்த்தாள். சிவாவின் கண்கள் இப்போது ஒரு சமூக மாற்றத்தை தேடின. சிவா, இது ரொம்ப பெரிய விஷயம். அங்கே இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஒரு நாள் உங்களை அவங்க ஹீரோவா நினைப்பாங்க. சிவா அவளது கையை பற்றி கொண்டான். ஹீரோவா இல்லையான்னு எனக்கு தெரியாது யாழ்னி, ஆனா என் பொண்ணு வளர்ந்து பெரியவள் ஆகும்போது அவங்க அப்பா ஒரு கெட்டவனை யாரும் சொல்லக்கூடாது. அவளுக்கு நான் ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்கணும் என்றான் அவன் ஆத்மார்த்தமாக. திடீரென்று மாளிகைக்கு வெளியே கார்கள் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. சிவா சட்டென விழிப்புடன் எழுந்தான். அவனது பழைய ஆக்ரோஷம் ஒரு நொடி அவனது முகத்தில் வந்து போனது. சுரேஷ், யாருன்னு பாரு என்று கர்ஜித்தான். வெளியே வந்தவர்கள் யாழ்னியின் பெற்றோர் கோபால் வெங்கடேஷும் அவரது மனைவியும் தயங்கியபடி நின்றனர்.
சிவாவுக்கும் அவர்களுக்கும் இடையே இருந்த கசப்பான நினைவுகள் இன்னும் முழுமையாக மறையவில்லை. ஆனால் யாழினியின் தந்தை கையில் ஒரு பட்டுப்பாவடை சட்டையை வைத்திருப்பதை பார்த்த சிவாவின் இதயம் சற்றே உருகியது. வாங்க, உள்ள வாங்க என்று சிவாவே முன்னால் சென்று வரவேற்றான். யாழினி ஓடி வந்து தன் தாயை கெட்டிக்கொண்டாள். அம்மா, எப்படி இருக்கீங்க? அப்பாவும் வந்திருக்காங்களா என்று நெகிழ்ந்து போனாள். கோபால் சிவாவை பார்த்து தயக்கத்துடன் கை கூப்பினார். சிவா சார், நாங்கள் செஞ்சதுக்கெல்லாம் எங்களை மன்னிச்சிடுங்க. என் பேத்தியை பார்க்கணும்னு ஆசையாக இருந்தது, அதான். சிவா அவரது கையை பற்றி கொண்டான். பழசெல்லாம் விடுங்க, நீங்கள் யாழினியோட அப்பா. இந்த வீட்டுக்கு நீங்கள் விருந்தாளி இல்லை, இது உங்கள் வீடும் தான். வாங்க, பாப்பாவை பாருங்க என்றான் கராராக, அதே சமயம் அன்பாக. அந்த பெரிய குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்தது. சுரேஷ், அருண், சிவாவின் அம்மா, யாழினியின் பெற்றோர் என அனைவரும் பாப்பாவை சுற்றி அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். அந்த மாளிகையில் நிலவிய அந்த துரோகத்தின் வடுக்கள் மறைந்து பாசத்தின் வாசனை வீசியது. இரவு உணவு முடிந்து அனைவரும் உறங்க சென்றனர். ஆனால் சிவாவிற்கு தூக்கம் வரவில்லை. அவன் பால்கனிக்கு வந்து நிலவை பார்த்தபடி நின்றான். மலைக்கு பிறகு ஏற்காடு மலைகள் அத்தனை சுத்தமாக தெரிந்தன. யாழினி பின்னால் வந்து அவனை அணைத்து கொண்டாள். என்ன யோசனை சிவா? சிவா அவளை தன் பக்கம் திருப்பி அவளது இடையில் கை வைத்து தூணில் சாய்த்தான். அவனது கூர்மையான கண்கள் அவளது கண்களை ஊடுருவின. என்னால் இன்னும் நம்ப முடியல யாழினி. 1 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இப்போ எப்படி இருக்கேன்னு உன்னை மிரட்டி கல்யாணம் பண்ணப்பவும் சரி, விவேக் நாயர் கூட சண்டை போட்டப்போ சரி, என் மனசுல ஒரு விதமான வெறுப்பு தான் இருந்தது. ஆனா இப்போ இந்த அமைதி எனக்கு புதுசா இருக்கு. யாழினி அவன் கன்னத்தில் இருந்த அந்த வடுவை மென்மையாக வருடினாள். அதுக்கு காரணம் உங்க தீராத காதல் தான் சிவா. நீங்க எதை செஞ்சாலும் முழுமையா செய்வீங்க. கோபப்பட்டா அசுரன் மாதிரி படுவீங்க. அதே மாதிரி அன்பு காட்டினா தெய்வமா மாறுவீங்க. நீங்க மாட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களோட அந்த அன்போட வடிவம் மாறி இருக்கு, அவ்வளோதான். சிவா குனிந்து அவளது இதழ்களில் ஒரு மென்மையான முத்தமிட்டான். யாழினி, ஒரு சின்ன பயம் மட்டும் இன்னும் இருக்கு. விவேக் நாயர் மாதிரி ஆளுங்க மறுபடியும் வந்தா? யாழினி அவனது மார்பில் கை வைத்தாள். அவங்கள சமாளிக்க உங்களுக்கு அருணும் சுரேஷும் இருக்காங்க. அதுக்கும் மேலே உங்கள் மேலே எங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இருக்குது. கவலைப்படாதீங்க சிவா. அடுத்த நாள் காலையில் மாளிகைக்கு ஒரு புதிய விருந்தினர் வந்தார். அது விவேக் நாயரின் தங்கை மீரா. அவள் அழுது கொண்டே சிவாவின் காலில் விழுந்தாள். அண்ணா, என் அண்ணன் செஞ்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனால் அவன் செஞ்ச தப்பால் எங்கள் குடும்பமே தெருவில் நிற்குது. எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க என்று கெஞ்சினாள். சிவா அவளை கடினமாக பார்த்தான். ஆனால் யாழினி இடையில் வந்தா. சிவா, விடுங்க, அவ என்ன தப்பு பண்ணினா? அவளுக்கு ஒரு வேலை கொடுத்து உதவுங்க என்றாள். சிவா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். சரி யாழினி, உன் விருப்பம். மீரா, நீ சென்னை அலுவலகத்தில் அருண் கிட்ட வேலையில் சேரு. ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, துரோகம் பண்ணா இந்த சிவா யாருன்னு உனக்கு தெரியும் என்று எச்சரித்தான். துரோகத்திற்கு பதிலை துரோகத்தால் தராமல் கருணையை தந்து ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கினான் சிவா. அத்தியாயம் 25. இறுதி அத்தியாயம். ஏப்ரல் மாதம் ஏற்காடு மலைப்பிரதேசம் வசந்த காலத்தின் வருகையை ஆட்டம் பாட்டத்துடன் வரவேற்று கொண்டிருந்தது. ராஜேந்திர மாளிகை இன்று ஒரு தேவேந்திர லோகம் போல காட்சியெடுத்தது. மாளிகையின் முகப்பில் இருந்து மலைப்பாறை வரை நந்தியாவட்டை மற்றும் மல்லிகை பூக்களால் ஆன சரங்கள் தோரணமாக கட்டப்பட்டிருந்தன. காற்றில் சந்தனமும் பன்னீரும் நெய்வேத்தியத்தின் மனமும் கலந்து ஒரு தெய்வீக அதிர்வை ஏற்படுத்தின. இன்று சிவாவிற்கும் யாழினிக்கும் மிக முக்கியமான நாள். அவர்களின் செல்வ திருமகளுக்கு பெயர் சூட்டும் விழா மற்றும் காதுகுத்து வைபவம். மாளிகையின் பெரிய முற்றத்தில் அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் மங்கள இசை முழங்கிக் கொண்டிருந்தது. லக்ஷ்மி அம்மா பட்டுப்புடவில் ஜொலித்தபடி வந்திருந்த விருந்தினர்களை உபசரித்துக் கொண்டிருந்தார். சுரேஷும் அருணும் வேட்டி சட்டையில் மாளிகையின் நிர்வாகத்தை கவனித்துக் கொள்ள கோபால் வெங்கடேஷ் தனது மனைவியுடன் பேத்தியை காண ஆவலாக காத்திருந்தார். மாளிகையின் மாடியில் தனது அறையில் தயாராகி கொண்டிருந்தான் சிவா ராஜேந்திரன். 33 வயதான அந்த அசுர நாயகன் அன்று ஒரு மென்மையான தந்தையாக காட்சியளித்தார். கரிய நிறத்தில் தங்க ஜரிகை பார்டர் கொண்ட பட்டு வேட்டியும் சட்டையும் அவனது கம்பீரத்தை ஒரு ராஜாவை போல காட்டின. அவனது இடது கணத்தில் இருந்த அந்த தழும்பு அவனது போராட்டமான கடந்த காலத்தை சொல்லாமல் சொல்லியது. ஆனால் இன்று அவனது கண்களில் அந்த பழைய குரூரம் இல்லை. மாறாக ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி இருந்தது. கண்ணாடி முன் நின்றிருந்தவனின் தோளில் மென்மையான கரங்கள் படிந்தன. திரும்பாமலே அது யாழினி என்று அவனுக்கு தெரிந்தது. அந்த மல்லிகை மற்றும் சந்தன வாசனை அவனது நரம்புகளை அமைதிப்படுத்தியது. என்ன சிவா, இன்னும் கிளம்பலையா? கீழே எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க என்றாள் யாழினி மென்மையாக. அவள் இளஞ்சிவப்பு நிற பட்டுப்புடவையில் வைர நகைகள் மின்ன தலையில் மல்லிகை சரம் சூடி ஒரு தேவதை போல நின்றிருந்தாள். சிவா அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்து கொண்டான். அவனது கைகள் அவளது இடையை சுற்றி வளைத்தன. யாழினி, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த 1 வருஷத்துல நாம எவ்வளவோ பார்த்துட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த நிமிஷம் என் கைக்குள்ள நீ இருக்கிறத நினைக்கும் போதுதான் என் வாழ்க்கை முழுமையடைஞ்சதா தோணுது என்றான் அவன் அவளது கண்களை ஊடுருவி பார்த்தபடி. யாழினி புன்னகைத்தாள். உங்க ஆக்ரோஷம் இன்னைக்கு எங்க போச்சு சிவா? நீங்க இவ்வளவு மென்மையா பேசுறது எனக்கு புதுசா இருக்கு. சிவா அவளது நெற்றியில் முத்தமிட்டான். என் ஆக்ரோஷம் என்னைக்குமே குறையாது யாழினி. ஆனா அது இப்போ உன்னையும் நம் மகளையும் பாதுகாக்கிற
கவசமாக மாறிடுச்சு. உன்னை மிரட்டி கல்யாணம் பண்ணப்பவும் சரி, விவேக் நாயரை சிதைச்சப்பவும் சரி, என் மனசில் இருந்தது உன்னை இழந்துருவோமோங்கிற பயம்தான். இன்னைக்கு அந்த பயம் போயிடுச்சு. ஏன்னா நீ என் உயிர்னு எனக்கு தெரியும் என்றான் அவன் அந்த தீராத காதல் மிளிரும் குரலில். அப்போது தொட்டிலில் இருந்து பாப்பா சினுங்கும் சத்தம் கேட்டது. சிவா உடனே அவள் அருகே ஓடி சென்று தூக்கி கொண்டான். அவனது கம்பீரமான கைகளுக்குள் அந்த பிஞ்சு மழலை அத்தனை அழகாக அடங்கியிருந்தது. பாரியாள் நீ, நம்ம நிலா, இவ சிரிச்சா இந்த ஏற்காடே சிரிக்குது என்றான் தன் மகளின் கன்னத்தில் முத்தமிட்டமிடி. கதிர் நிலா சிவாவின் ஆக்ரோஷமான கதிரொலியும் யாழினியின் மென்மையான நில ஒளியும் கலந்த பெயர். பெயர் சூட்டும் விழா தொடங்கியது. ஊர் மக்கள், தொழிலதிபர்கள் மற்றும் சிவாவின் பழைய சேரி பகுதி மக்கள் என ஆயிரக்கணக்கானோர் திரண்டிருந்தனர். சிவா தன் மகளை தூக்கி கொண்டு மேடைக்கு வந்தபோது மக்கள் அனைவரும் கைத்தட்டி ஆரவாரம் செய்தனர். லக்ஷ்மி அம்மா குழந்தையின் காதில் நிலா என்று 3 முறை ஓதினார். சிவா தன் மகளுக்கு ஒரு வைர கொலுசை அணிவித்தான். அந்த தருணத்தில் மாளிகையின் வறண்டாவில் இருந்து மல்லிகை பூக்கள் தூவப்பட்டன. விழா முடிந்ததும் சிவா ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டான். இன்னைக்கு என் மகளோட பெயர் சூட்டு விழாவில் ஒரு உறுதிமொழி எடுக்கிறேன். சேலம் அம்மாப்பேட்டை சேரியில் அமைய போகிற அந்த பள்ளிக்கூடமும் மருத்துவமனையும் வர மாதம் திறக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ராஜேந்திரன் குரூப்ஸ் இனிமேல் எந்த வன்முறைக்கும் இடம் கொடுக்காது. நேர்மையான வழியில் என் குடும்பத்தையும் என் மக்களையும் நான் பாதுகாப்பேன். இது என் மகளோட எதிர்காலத்துக்காக நான் செய்கிற முதல் கடமை என்றான் சிவா. கூட்டம் கைத்தட்டலால் அதிர்ந்தது. சுரேஷும் அருணும் சிவாவை பெருமிதத்துடன் பார்த்தனர். துரோகங்களும் பழிவாங்கல்களும் மறைந்து ஒரு புதிய சகாப்தம் அங்கே பிறந்தது. இரவு 10 மணி. விருந்தினர்கள் அனைவரும் விடைபெற்றனர். மாளிகை மீண்டும் ஒரு அமைதியான சூழலுக்கு திரும்பியது. நில ஒளி ஏற்காடு மலைகளை வெள்ளியால் நனைத்து கொண்டிருந்தது. சிவா பால்கனியில் அமர்ந்திருந்தான். அவனது மடியில் கதிர் நிலா உறங்கிக் கொண்டிருந்தாள். யாழினி 2 கோப்பை ஃபில்டர் காஃபியுடன் அங்கே வந்தாள். சிவா, பாப்பா தூங்கிட்டாளா? கொடுங்க, நான் உள்ள கொண்டு போய் படுக்க வைக்கிறேன் என்றாள். வேண்டா யாழினி, இவன் என் மார்பில் தூங்கட்டும். இவளோட இந்த மென்மையான மூச்சு காற்று என் இதயத்தில் இருக்கிற பழைய காயங்களை எல்லாம் ஆத்துது என்றான் சிவா தன் மகளின் தலையை வருடியபடி. யாழினி அவன் அருகில் அமர்ந்து அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். சிவா, நாம பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இப்போ ஒரு கனவு மாதிரி இருக்குல்ல? விவேக் நாயர், துரோகங்கள் எல்லாவற்றையும் தாண்டி நாம இப்போ இங்க ஒன்னா இருக்கோம். சிவா அவளது கையை தன் கரங்களுக்குள் பொத்தி கொண்டான். ஆமா யாழினி, ஆனா ஒன்று மட்டும் நிஜம். நீ மட்டும் என் வாழ்க்கையில வரலனா நான் ஒரு மிருகமாவே செத்து போயிருப்பேன். உன்னோட இந்த தீராத காதல் தான் என்னை ஒரு மனுஷனா மாத்திருக்கு. ஆனா ஜாக்கிரதை, என் பொசசிவ்னஸ் இன்னும் குறையல. நீயும் கதிர்நிலாவும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். உங்களை யாராவது ஒரு சின்ன பார்வை பார்த்தா கூட. யாழினி சிரித்து கொண்டே அவனது வாயை மூடினாள். தெரியும் சிவா, உங்க ஆக்ரோஷம் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. ஆனா அது அன்பா மட்டும் இருக்கட்டும். சிவா அவளது கையை விலக்கி அவளது கண்களை ஆழமாக பார்த்தான். வாக்குறுதி தரேன் யாழினி, இனிமே என் கையில ரத்தம் இருக்காது. உனக்காகவும் நம்ம மகளுக்காகவும் நான் இந்த உலகத்தையே எரிக்க தயார். ஆனா ஒரு சின்ன தீப்பிழம்பு கூட உங்க மேல பட நான் விடமாட்டேன். இது சிவாவோட சபதம். அவன் குனிந்து அவளது இதழ்களில் ஒரு நீண்ட ஆத்மார்த்தமான முத்தமிட்டான். அது அதிகாரத்தால் வந்ததல்ல, முழுமையான அர்ப்பணிப்பால் வந்த முத்தம். ஏற்காடு மலைகளில் வீசிய குளிர்ந்த காற்று அந்த தம்பதியரின் தீராத காதலுக்கு சாட்சியாக அமைந்தது. மாளிகைக்கு வெளியே ஜாஸ்மின் மலர்கள் பூத்து குலுங்கின. நிலவு மேகங்களுக்கு பின்னால் மறைந்து விளையாட சிவாவின் ஆக்ரோஷ காதல் ஒரு ஆழமான இல்லற காதலாக உருவெடுத்தது. நிலாவின் மழலை சத்தம் அந்த அறையை நிரப்ப இருண்ட கடந்த காலத்தை மறைத்து ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி அவர்களின் பயணம் தொடர்ந்தது. சுபம். இதோட தீராத காதல் இந்த கதை முடிவடையுது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கதையை தொடர்ந்து கேட்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங்.